இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதாவது பிஜேபியினுடைய தமிழ்நாட்டுடைய தலைமை அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவாரா? மாற்றப்பட மாட்டாரா? கட்சிக்குள்ள என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்காக அரசியல் விமர்சகர், அரசியல் பார்வையாளர் ஹரிஷ் அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். அது ஒரு முக்கியமான விஷயம். அண்ணாமலை அவர்களோட தலைமை மாற்றப்படும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. இது சம்பந்தமா நம்ம சில விஷயங்கள் கேள்விப்படும்போது அது ஒரு மாதிரியான தகவல் வருது. பட் இருந்தாலும் மத்தியில் இருக்கக்கூடிய தலைமை என்ன பண்றாங்கன்னா, ஒரு 2 மாநிலத்துக்கு மட்டும் தான் தலைமை வந்து மாத்திருக்காங்க. என்ன நடக்குது? அண்ணாமலை மாற்றப்படுவாரா? இப்ப 2 மாநிலத்துக்கு மட்டும் தலைமை இல்ல. அவங்க உட்கட்சி தேர்தல் விஷயங்கள்ல கொஞ்சம் தீவிரமா இருக்காங்க. ஏன்னா, அவங்களுடைய கட்டமைப்புகள் பலப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் பார்க்குறது. 2வது இந்த சட்டமன்ற தேர்தல் அவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. இத தாண்டி அடுத்து வரப்போற நாடாளுமன்ற தேர்தல் தான் அவங்களுக்கு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஸோ அப்படிங்கிறப்போ அதிமுக கூட கூட்டணி தேவை அப்படிங்கிறது தான் மத்திய பாஜக தலைமையினுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அந்த ஒரு எதிர்பார்ப்பின் பேர்ல தலைமை அதுக்கு ஏற்றபடி நடந்துக்கிட்டா பெட்டரா இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. பட் இங்க அண்ணாமலை வந்து மத்திய தலைமை எவ்வளோ சொல்லியும் கேட்காம, அவர் ஒரு ட்ராக்ல பயணிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அவர் தனியா ஒரு கூட்டணி நான் கட்டமைச்சு நான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னால் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் போறாரு. அது யார் சொல்லி போறாரு அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனாலும் அந்த ட்ராக் வந்து அவங்களுக்கு பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகாது. அதுவும் சட்டமன்ற தேர்தலில் பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா 2014ல இதே மாதிரி ஒரு அலைன்ஸ் வந்து லோக்சபா எலெக்ஷனுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போது கேப்டன் இருந்தார். கேப்டனுடைய வாக்கு வங்கி அவங்களுக்கு வந்து ஒரு 8% வாக்கு வங்கி இருந்தது. பாமகக்கு அன்றைக்கி வந்து 4% வாக்கு வங்கி இருந்தது. இவங்களுக்கு அன்றைக்கி வாக்கு வங்கி. அதை தாண்டி வந்து மதிமுகவுக்கு ஒரு 2% வாக்கு வங்கி இருந்தது. கொங்கு ஈஸ்வரன் அவர் அந்த அலைன்ஸில் இருந்தார். அவருக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கி இருந்தது. அந்த கம்யூனிட்டி சப்போர்ட் இருந்தது. ஸோ அதனால் அந்த ஒரு 18% ஈஸியாக வர முடியுது. இப்போ வச்சிருக்கிற அலைன்ஸும் கூட டிடி தினகரன், ஓபிஎஸ் அந்த முக்குளத்தோர் சமூகத்துடைய வாக்கு வங்கி, அதை தாண்டி பாஜகவினுடைய பெரும் தலைவர்கள் இருக்கிற வாக்கு வங்கி, அந்த ஓட் பேங்க் தான் வந்து பெரிய அளவு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்க்க முடியுது. இப்போ இந்த அலைன்ஸ் வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு, இந்த அலைன்ஸ் வந்து பெரிய அளவில் வாக்கு வங்கி வாங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் தமாக தரப்பில் நிறுத்தப்பட்ட எந்த வேட்பாளருக்கும் பெரிய அளவு வாக்குகள் வருது. ஸோ இந்த அலைன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா தமாகவும் குறிப்பிடத்தக்க வாக்கு கிடைச்சிருக்கணும். பட் அந்த வாக்குகள் கிடைக்கல அப்படிங்கிறப்போ இந்த அலைன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஃபெயிலியராக தான் நான் பார்க்குறேன். ஸோ இல்ல அண்ணாமலை தலைமையில ஒரு விஷயத்த நீங்க கோட் பண்றீங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து அவருடைய வியூகம், அவருடைய கூட்டணி வந்து செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்களில் 2ஆம் இடம் பிடிச்சிருந்தாங்க. அதுவும் குறிப்பா முக்குளத்தோர் ஓட்டு மட்டும் அவங்க கிட்ட கிடையாது. வீரமுத்திரை முன்னேற்ற சங்கம் சொல்லி முத்திரையர்களுடைய ஆதரவு அவங்களுக்கு இருக்கு. 2வது தேவேந்திரகுல வெள்ளாளர்கள், அதாவது நம்ம ஜான் பாண்டியன் அவருடைய கட்சியும் அங்கே தான் கூட்டணி வச்சிருக்காங்க. பாமக வன்னியர்களுடைய ஆதரவு அங்கே இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட பிரதிநிதிகளை தானே அவங்க வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல அதிமுகவே மிஞ்சின சம்பவம் வந்து சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது நமக்கு தெரிஞ்சுது. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை கரெக்டாக தானே போறாரு. முத்திரையர் கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கிற புதுக்கோட்டையில் வந்து அதிமுக தான் 2ஆம் இடத்துல இருந்தாங்க. பாஜக தரப்பில் இருக்கிற வேட்பாளர் எந்த வித பெரிய அளவில் வாக்கு வங்கி பெறலன்னு பார்க்க முடியுது. வன்னியர் சமூகம் சொல்ல போனோம்னா கள்ளக்குறிச்சியில் அவங்க 4ஆவது இடத்துக்கே தள்ளப்பட்டாங்க. நாம் தமிழர் 3ஆம் இடத்துக்கு வந்தது, பாமக 4ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. தருமபுரியை தவிர்த்து எங்கேயுமே பாமகவால் பெரிய அளவில் வாக்குகளை பெற முடியல அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஏன்னா வன்னியர் கம்யூனிட்டி இப்போ சிதம்பரம் எடுத்துக்கிட்டோம்னா சிதம்பரமில் திருமாவளவனுக்கு அகெயின்ஸ்டா அப்படின்னா அந்த வன்னியர் கம்யூனிட்டி கம்ப்ளீட்டாக பாமக இருக்கிற கூட்டணிக்கு தான் வாக்களிப்பாங்க. ஆனால் இந்த முறை அதிமுக வாக்களிச்சதை பார்க்க முடியுது. ஸோ அப்போ அந்த இடத்துல வன்னியர் கம்யூனிட்டியும் பாஜக கூட்டணி ஏற்றுக்கல அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அதனால தான் ராமதாஸ் அவர்கள் அவருடைய அந்த புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ரொம்ப வெளிப்படையாக சொன்னார். நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம கூட்டணி விஷயத்தில் நிறைய தவறுகள் பண்ணிட்டோம், அந்த தவறுகள் எல்லாம் சரி செய்யப்படும் அப்படிங்கிறது அதனால தான் சொன்னார். ஸோ அவங்களுக்கு புரியுது, பாமகவுக்கும் புரியுது, இதர கட்சிகளுக்கும் புரியுது. இன்னும் சொல்ல போனால் தமாக ஜி.கே. வாசன் அவர்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குதுன்னு சொல்லப்படுது. என்ன வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக அவங்க வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் அவங்களுடைய எம்எல்ஏக்களாக நான் தேர்வு செஞ்சாங்க, ராஜ்யசபா உறுப்பினர் நான் தேர்வு செஞ்சு அனுப்பிச்சாங்க. எனக்கு பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால என்ன லாபம் இருக்குது, எனக்கு ஒரு எம்பி சீட்டு கூட நீங்கள் இதுக்கப்புறம் கொடுப்பீங்களான்னு எனக்கு தெரியல, இப்போ வரைக்கும் என்னை அமைச்சர் வேலை கூட சேர்த்துக்கல அப்படிங்கிற ஒரு அதிருப்தி அவருக்கு இருக்குது. ஓபி ரவீந்திரநாத் அதே மாதிரி தான். ஓபிஎஸ்னுடைய மகன் ரவீந்திரநாத் அவரும் ஒரு அதிருப்தியில் தான் இருந்தார். அவர் வந்து கூட்டணியில் இருந்தபோதும் பாஜக அவரை கண்டுக்கல, கூட்டணியில் இல்லாத போதும் அவர் வந்து பாஜக கண்டுக்கல. இப்போ அவர் வந்து விஜயோட சேர்றதுக்கான பாசிபிலிட்டி என்ன இருக்குன்னு விஜய் கட்சியிலேயேவா இல்லை? ஆமாம், விஜய் கட்சியில் இணையறதுக்கான பாசிபிலிட்டி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி ஓபிஎஸ் கூட இருக்கிற வெள்ளமண்டி நடராஜனும் ஓபிஎஸ் அதை விஜயோடைய கட்சியில் சேர்றதுக்கான பாசிபிலிட்டி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க.
ஸோ அப்படிங்கிறப்போ தினகரனை மட்டுமே நம்பி தான் நீங்கள் பயணிக்கணும் இந்த இடத்துல. அப்படி தான் வந்து அண்ணாமலை பயணிக்க போகிறாருன்னு நான் பார்க்குறேன். ஒருவேளை அண்ணாமலை மாற்றப்படாமல் இருந்தால். ஆனால் அண்ணாமலை மாற்றப்பட்டால் அது வேறு மாதிரியான அலைன்ஸ் பாசிபிலிட்டிஸ்க்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் பார்க்குறேன். வேற மாதிரினா ஏடிஎம்கே, பாஜக இவங்க கூட்டணி சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? எது வேணாலும் நடக்கலாம். உங்களுக்கு வந்து தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட அலைன்ஸ் வேணாலும் கட்டமைக்கப்படலாம். நான் அதுதான் ஆரம்பத்துலேருந்து சொல்ல விரும்புகிறது. எந்த அலைன்ஸ் வேணாலும் கட்டமைக்கப்படலாம். ஆனால் பிஜேபியோட தொண்டர்கள் வந்து நம்ம அவங்ககிட்ட விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை இருக்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் எங்களுக்கு தமிழ்நாட்டில் கிடச்சிது. ரெண்டாவது யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமாக இந்துத்துவா சார்ந்து இந்து மதமுடைய பற்று அதிகமாக உள்வாங்கினாங்க. ஸோ அண்ணாமலையும் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் தான். அவர் இன்னும் இந்த எலெக்ஷன் இருந்துட்டு போகட்டும், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மாற்றிக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அண்ணாமலை வந்து அவருக்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்திக்கிட்டாரே தவிர கட்சிக்கான கட்டமைப்பை வலுப்படுத்தலை. அவர் தன்னை வந்து வெளியில் காட்டிக்கிட்டார், கட்சியை வந்து வெளியில் காட்டிக்கலாம். நீங்கள் எந்த கட்சி தொண்டரை கேட்டாலும் அண்ணாமலை பேரை தான் சொல்லுவாங்களே தவிர பாஜகங்கிற அந்த ஒரு பேர் வராது யார்ட்டையும். பாஜகக்கு இவ்வளோ செல்வாக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, அண்ணாமலைக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அண்ணாமலைக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னா அப்போ அவரை வந்து எப்படி பிஜேபி விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலைக்கு செல்வாக்கு இருக்குன்னா அண்ணாமலை ஜெயிக்கணும். முதல்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் வந்து 18 + 20 38 வரணும். 18 + 20 38னா 18 + 1 18 + 2 தான் போவேன், 18 + 20 வேணாம், அந்த 20% நான் வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை போகிறாரு. அதுதான் தப்புன்னு பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி திமுக ஆட்சி அகற்றணும் அப்படிங்கிறது தான் எண்ணம் அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்ட கூட்டணி அமைக்கணும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் எனக்கு திமுக ஆட்சி அகற்றணும்னு அவசியம் இல்லை, திமுக கவர்மெண்ட் இருந்தே ஆகணும், அப்போ தான் நாங்கள் வளர முடியும்னு இவங்க நினைக்கிறது தான் வந்து தப்புன்னு நான் சொல்லுவேன். அந்த இடத்துல பாஜக தலைமை மாறுபட்ட கருத்தில் இருக்காங்கன்னு பார்க்குறாங்க. மத்திய தலைமை மாறுபட்ட கருத்தோடு இருக்காங்க. அவங்க இங்கே இருக்கிற திமுக அரசை வீழ்த்திட்டு அதுக்கப்புறமா நம்ம வளரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அதனால் மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் மோடி அவர்கள் வந்து அண்ணாமலை ரொம்ப பெருமைப்படுத்தி பேசுகிற ஒரு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சமீபத்தில் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்போது அண்ணாமலை பல இடங்களில் முன்னிலைப்படுத்தினார். அவர் கூட காரில் போகும்போது பேசிட்டு போன சில தகவல், சில விஷயங்கள் இதெல்லாம் செய்தி ஊடகங்களில் வந்தது. அப்படி இருக்கும் மத்திய தலைமை வந்து அண்ணாமலை கிட்ட இன்னும் கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணுங்க ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறாங்க. ஆனால் பிஜேபியில் வந்து இந்த கடந்த 3-4 வருஷமாக ஆட்களுடைய சேர்ப்பு, அந்த பிஜேபி தொண்டர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு மத்திய தலைமையை சில இடங்களில் பதிவு பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலையோட செயல்பாடு சிறப்பாக தானே இருக்குது. இல்லை, அவங்களுக்கு மத்திய தலைமையாக இருந்த என்ன சொல்ல போனால் வாஜ்பாய் பேரில் பார்த்தோம்னா இலகணேசனுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதையும் அவர் கொடுக்கப்பட்ட மதிப்பும் பெரிய அளவில் இருந்தது. அத்வானியும் இலகணேசனும் ஒரே காரில் பயணம் பண்ணதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. நீங்கள் வந்து அண்ணாமலையும் அமித்ஷாவும் ஒரே காரில் பயணிக்கிறாங்க. அண்ணாமலை ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்காரு, அமித்ஷா பின் சீட்டில் உட்காந்துருக்காருலாம் சொல்லப்படுது. பட் வந்து அதே மாதிரியான மரியாதையும் மதிப்பும் தான் வந்து இலகணேசன் அவர்களும் கொடுக்கப்பட்டாது. ஆனால் இலகணேசன் இன்றைக்கி எங்கே வச்சுருக்காங்க, ஒரு மாநிலத்துடைய ஆளுநராக தூக்கி போட்டிருக்காங்களே தவிர அவரை வந்து அரசியலுக்குள்ளே நுழைவிடலை. தமிழிசையை வந்து நீங்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு நீங்கள் அரசியலை கண்டஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்க, இலகணேசன் அப்படி சொல்லவே இல்லை இப்போ வரைக்கும். ஆனால் அப்படி சொல்லியும் தமிழிசை வந்து ஜெயிக்கல இல்லையா? இப்போ ஜெயிக்கணும்னா உங்களுக்கு வந்து ஓட் பர்சன்ட் வரணும்ல. உங்களுக்கு வந்து இப்போது 26% நீங்கள் அங்கே கேண்டிடேட் வேறு ஒரு கேண்டிடேட்டாக இருந்திருந்தா அங்கே வந்து 30% கூட நீங்கள் பாஜக எடுத்துக்க முடியும். இல்லை, இப்போ அப்படி நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அண்ணாமலையோட ஓட் பர்சன்ட்டும் இவங்க தமிழிசையோட ஓட் பர்சன்ட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த மாநில தலைவர்களுடைய ஓட் பர்சன்ட் எடுத்து பார்த்தா அண்ணாமலை முன்னிலையில் தானே இருக்காரு. கட்டமைக்கப்பட்ட அலைன்ஸ் அப்படி அவங்களுக்கு அமமுகவும் ஓபிஎஸும் அந்த முக்கோணத்தோர் சமூகத்துடைய வாக்குகள் இருக்குது. ரெண்டாவது சிவகங்கையில் கண்டஸ்ட் பண்ண அந்த வேட்பாளர் அவரும் சமூகத்தை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவராக இருக்கார். சமூக தலைவர்கள்லாம் நீங்கள் வந்து கேண்டிடேட்டை போட்டிங்கன்னா அந்த சமூகத்துடைய ஆதரவு கிடைக்கும்னு சொல்லலாம். ஆனால் அது வந்து வாக்கு ஸ்பிளிட் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குமே தவிர வாக்குகள் முழுசாக வாங்கி கொடுக்காது. இப்போ வந்து ஜான் பாண்டியன் வந்து பாஜக கூட்டணிலையும் இவங்க வந்து புதிய தமிழகம் வந்து அதிமுக கூட்டணிலையும் கண்டஸ்ட் பண்ணாங்க. அதனால் என்ன ஆச்சு, ஓட் ஸ்பிளிட் தான் ஆச்சு. இல்லைங்க, இப்போ திமுகவை வன்னியர்கள் வந்து விரட்டடிக்கக்கூடிய பல விஷயங்கள் பார்த்துருப்போம். காடுவெட்டி குரு அவங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு மாலை அணிவிக்க மரியாதை கொடுக்கறதுக்காக ஒரு அமைச்சர் போகிறாரு. அவரை விரட்டடிக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய வன்னியர் மக்கள். அதே மாதிரி தேவர் சமூகத்தை சார்ந்த மக்களும் திமுக விரட்டடிக்கிறத பார்த்துருப்போம். தேவேந்திர குல மக்களும் திமுக விரட்டடிக்கிறாங்க. முத்திரையர் மக்களும் அவங்களுடைய மன்னருக்கு சிலை திறப்பணிக்கு திமுகவுக்கு எதிராக, அதெல்லாம் அன்பில் மகேஷுக்கு எதிரான கோஷங்கள் முன் வச்சிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது கரெக்டாக டார்கெட் பண்ணி தான் அண்ணாமலை அவர்கள் அந்த டீமை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. ஏன்னா டிஎம்கேக்கு யாரெல்லாம் அகைன்ஸ்ட்டு ஒரு கட்டத்தில் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் தலைவர்கள் அகைன்ஸ்டாக இருந்தாங்க. இப்போது கடந்த ஒரு 6-7 மாதமாக மக்களே வந்து திமுக எதிராக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த வெற்றி வாய்ப்புங்கிறது பிஜேபிக்கு ஒரு சாதகமான சூழல், இல்லை ஒரு ஓட் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு 4 எம்எல்ஏ இருக்காங்க பிஜேபியில் அப்படின்னா இப்போ ஒரு 6ஆவோ இல்லை 7ஆவோ இல்லை 8ஆவோ அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா?
எம்எல்ஏக்கள் கணக்கு அதிகரிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் 19% ஓட்டை கிராஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து ஒரு சீட்டாவது உங்களுக்கு கிடைக்கும். நாடாளுமன்றத்தில் 19 தாண்டிட்டாங்களாம். நாடாளுமன்றத்தில் 18 தான் வந்து, அது கூட 2014 விட கம்மி. கம்மி. 2014 அவங்க வாங்கினது 18.90 சம்திங் ஏதோ கூட்டணி இருந்தாங்க. இப்போவும் அதே மாதிரியான கூட்டணி தான். இன்னும் சொல்ல போனோம்னா சமூக தலைவர்கள் எல்லாரையும் நீங்கள் அலைன்ஸில் சேர்த்து வச்சுருக்கீங்க. அப்போ வந்து சமூக தலைவர்கள்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் ஈஸ்வரன், கொங்கு ஈஸ்வரன் மட்டும்தான் இருந்தார். பெருசாக யாரும் சமூக தலைவர்கள்னு சொல்கிறது அளவுக்கு இல்லை அந்த அலைன்ஸில். அப்போ அப்படிப்பட்ட அலைன்ஸில் 18.90 சம்திங்னு எடுத்தாங்க. ஓகே. இப்போது நீங்கள் வந்து சமூக தலைவர்கள் கூட வச்சு உங்களால் வந்து இந்த 18% கிராஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் தோற்றுருக்கீங்கன்னு தான் அர்த்தம். பொன் ராதாகிருஷ்ணனே வந்து அந்த அலைன்ஸை பொன் ராதாகிருஷ்ணன் கிரியேட் பண்ணப்போ 2014 இவ்வளோ ஓட் பர்சன்ட் வாங்குவாங்கன்னு அவரே நினச்சிருக்க மாட்டார். ரெண்டாவது அன்றைக்கி கருணாநிதி இருந்தார், ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. இவங்க 2 பேரையும் தாண்டி ஒரு 3வது அலைன்ஸாக ஒரு பாசிபிலிட்டி 18% வருது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கி 2 தலைவர்களும் இல்லை. 2 தலைவர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் ஒரு வெற்றிடம் இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வெற்றிடத்துக்கு வந்து உங்களுக்கு சரியான ஆள் நீங்கள் தான் அப்படின்னு மக்கள் நினச்சிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 25%க்கு மேலேயே கொடுத்துருக்கணுமே. பாமகவுக்கு ஒரு சீட்டு இல்லாமல் பண்ணிட்டீங்க. அன்புமணி அவர் ஜெயிக்க வேண்டிய தொகுதி அவர் மனைவி நின்னா ஜெயிப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் தான் கேன்வாஸ் பண்ணீங்க. அவர் மனைவி கொடுத்தாங்க, அவர் மனைவியும் தோக்கடிச்சாச்சு. பாமகவுக்கு ஒரு சீட்டும் கிடையாது. ஜான் பாண்டியன் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தால் அவருக்கு ஒரு சீட் கன்ஃபார்மே ஆயிருக்கும்னு நான் சொல்லுவேன். அப்போ அவரும் இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். நிறைய நீங்கள் தலைவர்களை வந்து நீங்கள் உங்களுடைய வாக்கு வங்கிக்காக, உங்களுடைய வாக்கு வங்கி வளர்ச்சிக்காக நிறைய தலைவர்களுடைய அரசியலை நீங்கள் வந்து மட்டுப்படுத்திட்டு வரீங்க தான் பார்க்குறேன். ஒரு காலத்தில் கருணாநிதி பண்ண மாதிரி. கருணாநிதியை விட இவர் ஒருபடி மேலும் தான் நான் சொல்லுவேன் அண்ணாமலை. ஓ, அப்போ உங்களுடைய வாதம் எப்படி இருக்குன்னா அண்ணாமலை தலைமை வந்து மாற்றப்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ணாமலை தலைமை மாற்றப்பட்டால் மட்டும்தான் பாஜகவுக்கு ஒரு நல்ல காலம் இருக்குது. ஓகே. இல்லைனா பாஜக வாக்கு வங்கி அரசியலை மட்டுமே மையப்படுத்தி போகும். ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எங்கேயும் இருக்காது. ஜெயிக்கணும்னா உங்களுக்கு அதுக்கான அலைன்ஸ் வேணும். ஜெயிக்கிற குதிரை மேலே தான் நீங்கள் பந்தயம் கட்ட முடியும். என்ன அலைன்ஸை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? 20% அதிமுகட்ட இருக்குது. அதிமுகவோட போகிறதுக்கான பாசிபிலிட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லையா நீங்கள் வந்து வேற ஒரு அலைன்ஸ் கட்டமைக்கிறீங்க அப்படின்னா விஜயோட போகலாம். விஜயோட அன்கண்டஸ்டட் தான் விஜய். பட் ஸ்டில் அவருக்கான ஓட் பேங்க்குங்கிறது ஒவ்வொரு தொகுதிக்கும் உங்களுக்கு வந்து 6லேருந்து 8% வரைக்கும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அவருடைய ஃபேன் பேஸ் இருக்குது. அந்த ஃபேன் பேஸ் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அப்படி போகலாம். அப்படி இல்லையா சீமானை நீங்கள் உள்ள இழுக்கலாம். சீமானை உள்ள இழுக்கிறதுக்கு தான் நீங்கள் இப்போ அண்ணாமலைக்கு யார் வந்து இவ்வளோ ஐடியாஸ் கொடுத்துட்ருக்காரோ அவர் தான் சீமானை பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணுங்கிற அந்த ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. யார் அந்த சார் அப்படின்ற மாதிரி இருக்கு? யார் அவர் பேரை நாம் சொல்ல விரும்பலை. அவர் பேரை சொல்ல வேணான்னு பார்க்குறேன். அவர் தான் ரஜினிகாந்த் அவர்களோட சீமான் அவரை சந்திக்க வைக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணார். அந்த ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு. ரஜினிகாந்த் அவர்கள் சீமான் அவரும் பக்கத்திலே தான் நின்றுட்டு இருந்தார். ஆர்டி அவர்களா? ஆமாம், அவர் தான் வந்து சீமான் அவர்களை பாஜக கூட்டணிக்குள்ளே எப்படியாவது கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் போயிட்டுருக்காரு. அவர் தான் அதிமுக கூட்டணி உடையதும் காரணம். ஏன்னா வன்னியர் சமூகத்திற்கு 10.5% வாக்கு கொடுத்துட்டாங்க, அந்த இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறதுனால தன்னுடைய சமூகத்திற்கு எந்த விதமான பலனும் இதனால் கிடைக்காதுன்னு அவராக ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு அவராக எதிர்ப்பு தெரிவித்ததுனால நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா வன்னியர் சமூகத்தினுடைய சப்போர்ட் இருக்கிற பாமகவுக்கு அந்த சப்போர்ட்டை முழுமையாக இல்லாத மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிட்டீங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா விஜய் அவர்கள் ரொம்ப அவருடைய முதல் மன்னர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, நான் வந்து ஒன்றிய அரசு அதாவது பாஜக எதிர்க்கிறேன், மாநிலத்தில் திமுக எதிர்க்கிறேன்ட்டாரு. அவரோட கூட்டணி போகிறது சாத்தியமான எனக்கு ஒரு டவுட்டு. அண்ட் அதே மாதிரி அதிமுகவோட கூட்டணி வச்சாங்கன்னா பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றது தமிழக மக்கள்கிட்ட இயல்பாகவே உருவாயிடுச்சு. அது திமுக ஒரு மிக முக்கியமான காரணம். அப்படி இருக்கும்போது பிஜேபியோட அலைன்ஸ் அதாவது ஏடிஎம்கேவோட பிஜேபி அலைன்ஸ் வச்சா அது ஒரு தோல்வியை நோக்கி போகுமோன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சீமான் அவர்களை உள்ள இருக்கிறீங்க. சீமான் அவர்கள் எந்த இடத்துலையும் இது வரைக்கும் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்த மாதிரி தெரியல. சமீபத்தில் தான் தமிழிசை அவர்களுக்கு மட்டும் இந்த மண்ணின் மைந்தன் அப்படி தமிழச்சி அப்படிலாம் வீர தமிழச்சிலாம் பதிவு பண்ணியிருந்தாரு. இது எப்படி நீங்கள் சாத்தியம் நினைக்கிறீங்க? இல்லை, உங்களுக்கு வந்து இன்னைக்கு எந்த கூட்டணியுமே வந்து கொள்கையுடைய கூட்டணி கிடையாது. எல்லாமே வந்து வெற்றிக்கான கூட்டணியாக தான் அமைஞ்சிட்ருக்கு. 2011 அதிமுக தேமுதிக கூட்டணிலாம் கொள்கை கூட்டணி கிடையாது. அவங்க வந்து திமுக தோற்கடிக்கணும் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்தால் தான் முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ஃபார்ம் பண்ணாங்க. இத்தனைக்கும் வந்து அன்றைக்கி கேண்டிடேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கேண்டிடேட்லாம் ரிட்டர்ன் வாங்கி இவங்களுக்கு ஒரு 41 சீட் கொடுத்தாங்கன்னு பார்க்க முடியுது. ஸோ அதனால் எப்படிப்பட்ட கூட்டணி அமைச்சா திமுக வீழ்த்த முடியும் அப்படிங்கிறத தான் பார்க்கணுமே தவிர இந்த கூட்டணி அமைச்சா நாங்கள் இவ்வளோ ஓட்டு வாங்குவோம் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறதுல ஒரு பெருமையும் கிடையாது. நீங்கள் வந்து கீழே விழுந்தாலும் மீசில் மண் ஓட்டலான்னு சொல்கிற மாதிரி தான் அண்ணாமலை பயணிக்கிறார். அது ரொம்பவே தப்புன்னு நான் பார்க்குறேன். திமுக வீழ்த்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கேற்றபடி கூட்டணி இருக்கணும். அதுக்காக நான் அதிமுக உடைப்பேன்,
அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பை வந்து ஓபிஎஸ்டியோ இல்லை டிடிவிடியோ நான் கொடுப்பேன்னு இவரை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் சொன்ன மாதிரி இஷ்டத்துக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாருன்னா அதிமுக அதுக்கு எதிர்வினை ஆற்றும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் எது பேசுகிறதுனால அண்ணாமலைக்கு வந்து அவர் வாய் தான் வந்து பெரிய ஒரு எதிரி. அவர் முதல்ல வாயை கட்டுப்படுத்திட்டு எது பேசணுமோ அதை பேசி கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி அமையணுங்கிறதுல அவர் உறுதியாக இருக்காருன்னு பார்க்கணும். ரெண்டாவது மத்திய தலைமை அவங்க வந்து அதிமுக கூட்டணி விரும்புகிறாங்க. அவங்க வந்து இல்லைன்னு சொல்லலை. அதிமுக கூட்டணி தேவை, இன்றைக்கி வந்து அதிமுக கூட்டணி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் மத்திய தலைமையும் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கேற்ற தலைவரை தான் வந்து இங்கே நியமிப்பாங்க அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். ரைட். பல விஷயங்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ணாமலை அவர்களோட தலைமை மாற்றப்படுமா இல்லையான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு பிஜேபியோட வளர்ச்சி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதில் கொடுத்துங்க. நன்றி. நன்றி.